ஐயனார் துணை குடும்பத்திலேயே பாண்டி ஒருத்தர் தான் ரொம்ப மெச்சூர்டானவரு அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா, அவர எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாண்டி தான் இருக்கிறதுலே ஹைலைட்டான கேரக்டர் அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என்னடா இது இவ்ளோ தூரம் நம்ம பாண்டிய பத்தியே பேசுறோமே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரு எல்லா விதத்திலயுமே எல்லாரையுமே ஹேண்டில் பண்றதுல ரொம்ப தெளிவா, சூப்பரா, ஸ்மார்ட்டா இருக்காரு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி வீடியோல சொன்னது மாரி தாங்க. நம்ம ஏனார் துணை ஃபேமிலியில எந்த பிரச்சனை வந்தாலும், உடனே உடனே அதுக்கு வந்துட்டு ஒரு தீர்வு வந்துரும். உடனே எல்லாருமே வந்துட்டு ஒண்ணு சேர்ந்துக்கிருவாங்க. ஆனா, இவங்கள மாதிரி அடிச்சு கட்டுப்பிடிச்சு உருள்றவங்களும் கிடையாது. அதே மாரி உடனே சேர்றவங்களும் கிடையாது. அப்படிங்கிறதுலயும் எந்த சந்தேகமும் இல்ல. சரி, இப்ப நம்ம கதைக்குள்ள வருவோம். நம்ம பல்லவன் பார்த்தீங்கன்னா, காட்டுக்குள்ள தேன் எடுக்கிறதுக்கு தான் போயிருக்கிறாரு, தேன் வாங்குறதுக்கு. ஸோ இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா, நம்ம நிலா ரொம்பவே ஃபீல் பண்ணி, "பரவால்லடா, எனக்காக நீயி தேன் வாங்கிட்டு வந்த" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி நம்ம சோழனுமே, "நான் ரொம்ப ஓவரா பேசிட்டேன் போல" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. "அண்ணே, உன்னைய அடிச்சுட்டேன்டா, என்னைய மன்னிச்சிடுறா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏனே, நீ என்னைய அடிச்சியா இப்போ?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "ஆமாடா பல்லவா, அண்ணன் அடிச்சல்லடா. ஆனா நீ என்னைய தொந்தரவு பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிக்கலடா. நீயி காணாம போயிட்டா என்ன பண்றது? உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றதுன்னு ஒரு பயத்துல, ஒரு பதட்டத்துல தான்டா அந்த மாரி பண்ணிட்டேன்." அப்படின்னு சொல்லி நம்ம சோழன் சொல்லுவாங்க. உடனே பாண்டி "இருந்தாலும் நீ ரொம்ப ஓவரா தான்டா பண்ணிக்கிட்டு இருக்கிற. நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி சொல்றாங்க. "சரிடா பாண்டி, இப்ப என்ன 2, 3 வார்த்தை எக்ஸ்ட்ராவா ஏதோ பேசியிருப்பேன். அண்ணன் தானே, இப்ப என்ன மன்னிச்சுக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு, "சாரிடா" அப்படின்னு சொல்றாங்க. "சரி, இப்படி பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? என்னைய அடிச்சதுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி குடுனே." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் கேட்க, "வாடா, உனக்கு இல்லாததா? வா, இன்னைக்கு போய் நம்ம ஸ்பெஷலா நெறைய சாப்பிட போறோம், சரியா?" அப்படின்னு சொல்றாங்க. "ஸ்பெஷலா சொல்லு. ஸ்பெஷலா சாப்பிடுறதுன்னா சொல்லு. ஆனா நெறைய சாப்பிடுறது மட்டும் சொல்லாதனே. நெறையாலாம் சாப்பிட மாட்டோம். வா போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயி நல்லா அவங்களுக்கு தேவையானது எல்லாமே ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா தான் இருக்கு. அவங்க அந்த இயற்கை காட்சிகளோட சேர்ந்து உட்காந்து அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிடுறது தான் பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரம் ஸ்டார்ட்டிங்ல மண்டே அந்த இத காட்டுறாங்க. அதுக்கப்புறமா சரி, இன்னைக்கு கொடைக்கானல் முடிஞ்சுட்டோம். எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம கிளம்ப போறோம் அப்படின்ட்டு இப்ப இன்னைக்கு ஈவினிங் நம்ம கிளம்பிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்றாங்க. உடனே பல்லவன் "சார், கொடைக்கானல் வந்ததும் தெரியல, கிளம்புறதும் தெரியல. அதுக்கு முன்னாடி முடிஞ்சு போச்சு, கிளம்ப போறோம் அப்படின்னு சொன்னா மறுபடியும் ஊருக்கு போகணும். அதே வீடு, அதே மாரி அந்த ஆள் மூஞ்சிய பார்க்கணும். போர் அடிக்குதுல்ல. இங்க இருந்தா எப்படி இருக்கு? நல்லா எல்லாரையும் சுத்தி பார்க்க, வேடிக்கை பார்க்கணும், எப்படி ஜாலியா இருக்கு. டைம் போனதே தெரியலைல." அப்படின்ற மாதிரி பல்லவன் சொல்றாங்க. "எனக்கும் ஆசை தான்டா, இங்கேயே இருக்கணும்னு சொல்லிட்டு. என்ன பண்றது? நமக்கு வேலைன்னு ஒண்ணு இருக்குல்ல. எல்லா நாளும் இங்கேயே நம்ம இருக்க முடியாதுல்ல." அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு, "அதுவும் சரிதான்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேக் பண்ணிட்டு ரெடியா இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம நிலா நிலாவும் சோழனும் ரூம்ல இருக்கும்போது, நம்ம நிலா கிட்ட நம்ம சோழன் மறுபடியும் மன்னிப்பு கேட்குறாங்க. "நான் ஏதாவது உன்னைய காயப்படுத்தியிருந்த மாரி பேசியிருந்தா என்னைய மன்னிச்சிரு நிலா." அப்படின்னு சொல்றாங்க. "நீங்க மனசுல எதையுமே வச்சுக்க மாட்டீங்க. எதுனாலும் படக் படக்குன்னு பேசிருவீங்க. ஆனா அதுக்காக எங்க கொண்டு போய் விட்டாலும், திருவண்ணாமலையில விட்டா எனக்கு சென்னைக்கு வர தெரியாதுன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் ரொம்ப ஓவரு. இப்பல்லாம் நான் வந்துருவேன், தெரியும்ல." அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா தாயே, நான் தெரியாம சொல்லிட்டேம்மா. உனக்கு எங்க விட்டாலும் வழி தெரியும்மா. நீ தேடி வந்துருவோம்மா." அப்படின்னு சொல்றாங்க. "அந்த பயம் இருக்கட்டும். என்ன கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் நம்ம என்ன குரல உயர்த்தி பேசுவோம்ன்னு சொல்லிட்டு உயர்த்தி பேசிட்டு இருக்கீங்களா? இனிமே அப்படிலாம் குரல உயர்த்துற வேலைலாம் வச்சுக்க கூடாது." அப்படின்ற மாதிரி நம்ம நிலா சோழன சொல்ல, சோழன் "சரிம்மா தாயே, சரி." அப்படின்னு சொல்லிட்டு சமாதானமாகி, எல்லாருமே ஒரு ஹேப்பியான மூமெண்ட்ல தான் பார்த்தீங்கன்னா, அங்கருந்து கிளம்புறாங்க. ஸோ வீட்டுக்கு போறதுக்கு அவங்க கார்ல ஏறி போயிட்டு எல்லாருமே தூங்கிர்றாங்க. அப்ப நிலா "அப்படியே என்ன சோழன், தூக்கம் வருதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அதெல்லாம் இல்ல நிலா, நீ தூங்கு. நான் எப்படினாலும் வண்டிய ஓட்டிருவேன். நீ தூங்கு." அப்படின்னு சொல்றாங்க. அ அப்போ நம்ம எல்லாருமே பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. எல்லாருமே தூங்கிட்டாங்க. நிலா "ஏன் சோழன், உங்களுக்கு தூக்கம் வரலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம சோழன் "இதெல்லாம் பார்த்தா முடியுமா நிலா? டிரைவருங்களோட வாழ்க்கையே இதுதான்.
நாங்க எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா? இப்படி கண்ணு முழிச்சு நாங்க வண்டி ஓட்டுறதெல்லாம் பழகிருச்சு. டயர்டா தான் இருக்கும். 2 மணி 8 மணி நேரம், 10 மணி நேரம் டிராவல் பண்ணி போயிருப்போம். நமக்கும் டயர்டா தான் இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? நாங்க அவங்க எல்லாரும் தூங்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் தூங்கிட்டா, அப்புறம் கஸ்டமர்ஸ் எல்லாம் எப்படி நம்ம சேஃபா கொண்டு போய் இறக்க முடியும்? முடியாதுல்ல. அதனால "பரவால்ல நிலா, நீ தூங்கு. நான் அப்படியே கார் ஓட்டிட்டு வந்துருவேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நிலா இருந்துட்டு, "இல்ல நானும் ஏதாவது பேசிக்கிட்டே வாரேன். அப்பதான் உங்களுக்கு போர் அடிக்காம இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்றாங்க. அதுக்கு சோழன் இருந்துட்டு, "அப்படிலாம் இல்ல நிலா. நீ ரொம்ப நேரம் முழிச்சுட்டு இருந்தன்னா, அப்புறம் உனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிரும். அதனால நீ தூங்கு. இது என்னோட வேலை தானே. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் இந்த வேலைய நான் பார்த்துக்கிருவேன். எனக்கு அப்படியே பழகிருச்சு நிலா." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்லும்போது, இப்போ நிலா இருந்துட்டு சோழன் படுற கஷ்டத்த வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. அதாவது இப்போ டிரைவருங்கலாம் வந்துட்டு நைட்டெல்லாம் முழிச்சிருக்கணும். அது மாரி எவ்வளோ டயர்டா இருந்தாலும் ரொம்ப சேஃப்டியா கார் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயத்த யோசிச்சு பார்த்துட்டேன்னு இருக்கும்போது, பாவம் சோழன் ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்துட்டு சோழன வந்து பார்த்து சோழனோட கைய வந்து பிடிக்கிறாங்க. "என்னாச்சு என்னாச்சு நிலா? எதுக்கு இப்போ என்னாச்சு? ஏன் ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு? முகம்லாம் வாடி இருக்கு. என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல சோழன், உங்களுக்கு நீங்க பார்க்குற வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "அப்படிலாம் எதுவும் இல்ல. எல்லா வேலையிலயுமே எல்லாருக்குமே கஷ்டம் இருக்க தான் செய்யும். எங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு. அவ்வளதான். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. நீ இத நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறியாக்கும்? அதெல்லாம் எத பத்தியும் கவலைப்படாத. நீ தூங்கு." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்லிக்கிட்டே வராங்க. அதுக்கப்புறமா நிலா கொஞ்ச நேரத்தில பேசிக்கிட்டேன்னு, அவங்களும் லைட்டா கண் அசந்துர்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நேரா வீட்டுக்கு வந்துர்றாங்க. ஸோ, அப்போ விடிஞ்சும் விடியாத மாதிரி அப்படி இருக்குது. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன். நம்ம நடேசன் அப்பா வந்துட்டு பயங்கரமா கூத்தடிச்சிட்டுருக்கிறாரு வீட்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கங்க எல்லாத்தையுமே கொட்டி வச்சிருக்கிறது, ட்ரிங்க்ஸ் பண்ணதெல்லாம் அப்படியே போட்டு வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய வேலைகள பார்த்து வச்சிருக்கிறாரு. ஸோ வீட்டுக்கு வந்ததுமேனு, நம்ம சோழன் வந்துட்டு கார நிப்பாட்டிட்டு லைட்ட போடுறாரு. "என்னண்ணே வீட்டுக்கு வந்துட்டோமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமாடா வீட்டுக்கு வந்துட்டோம்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "அண்ணே நீ சூப்பர் டிரைவர்ண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் சொல்றாங்க. "ஏன்டா பல்லவா அப்படி சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அலுங்காம குலுங்காம அப்படியே கூட்டிட்டு வந்துட்டேனே. நான் கொடைக்கானல்ல படுத்து தூங்குனது தான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். எப்படி அப்படியே அலுங்காம கூட்டிட்டு வந்துட்டேனே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லம்போது, நம்ம சோழன் இருந்துட்டு, "தேங்க்ஸ்டா" அப்படின்னு சொல்லிட்டு, "தேங்க்ஸ்டா பல்லவா! அதான்டா அண்ணனோட திறமையேன்னு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்றாங்க. அதுக்கப்புறமா பாண்டி இருந்துட்டு, "டேய் வீட்டுக்கு வந்ததுமே அவன் தலையில பெரிய ஐஸ் கட்டிய தூக்கி வைக்கிற மாதிரி இருக்குது. பாவம்டா அவன் உருகிற போறான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லண்ணே அதானே உண்மை. நான் அங்க படுத்து தூங்குனேன். இங்க எந்திரிச்சிட்டேன் பாரேன். இங்க நடுவுல நான் எங்கேயுமே முழிக்கவே இல்லண்ணே" அப்படின்னு சொல்லி சொல்லவுமே, "அவ்ளோ டயர்ட்ரா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே வராங்க. அப்போ "என்னது இது? வீடு எல்லாம் திறந்து கிடக்குது. அ என்னாச்சு? அப்பா என்ன செய்றாரு? நான் வீட்ட பூட்டிட்டு இருங்கன்னு தானே சொன்னேன். இப்படி வீட்ட திறந்து போட்டு வச்சிருக்கிறாரு பாரேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டேன்னு, வேகமா நம்ம சேரனன் தான் ஃபர்ஸ்ட்டு போறாங்க. போய் பார்த்தா, அங்க எல்லாருமே வந்து ஆளுக்கு ஒரு திசையில, ஆளுக்கு ஒரு டைரக்ஷன்ல ஒரு மாதிரியா படுத்து கிடக்கிறத பார்த்துட்டு, நம்ம சேரன்னா, "அப்பப்பா நில்லுங்கப்பா, வெளியவே நில்லுங்க. நிலா வெளியவே நில்லுப்பா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏனே என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "கொஞ்ச நேரம் இருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நம்ம சேரன உள்ள போயி, "எப்பா எந்திரிங்கப்பா, எந்திரிங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நடேசன எழுப்பி விட்டு, மத்த எல்லாரையுமே அடிச்சு எழுப்புறாரு. "என்னது இது? என்னப்பா இப்படி என்ன வேல பார்த்து வச்சிருக்கீங்க? உங்கள வீட்ட பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் உங்கள்ட்ட விட்டுட்டு போனா, நீங்க பாரா மாத்தி வச்சிருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு எழுப்புறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, "என்னாச்சு இங்கே நின்னுட்டீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "தெரியல அண்ணன் வந்து இங்கேயே நில்லுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போனாங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்லும்போது, உடனே நம்ம பாண்டியும், நம்ம சோழனும் உள்ள போறாங்க. "என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா, இங்க குடிகாரங்களா வரிசையா படுத்து கிடக்குறாய்ங்க. ஸோ, அவிங்க எல்லாத்தையும் அடிச்சு விரட்டி விட்டு, அதுக்கப்புறமா "உன்னைய வீட்ட பார்த்துக்கோன்னு விட்டுட்டு போனா, நீ இப்படி பண்ணி வச்சிருக்கையா? அப்படியா? அப்படியான்னு" சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க. அதுக்கப்புறமா ஆளும் பேருமா எல்லாத்தையும் கிளீன் பண்ணி போட்டு, தொடச்சு எடுத்து எல்லாம் செஞ்சு, அதுக்கப்புறமா தான் நிலாவ வந்துட்டு "உள்ள வாப்பா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்ட்டு, நிலா வந்து வீட்டுக்குள்ள போறாங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டிக்கெல்லாம் பயங்கரமா கோவம் வருது. "ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? வீட்ல யாரும் இல்ல அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து நீங்க கூத்தடிப்பீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த நடேசன் இருந்துட்டு என்ன சொல்றாருன்னா, "டேய் இது என் வீடுடா. நான் நடு வீட்ல கூத்தடிப்பேன். இல்லைன்னா வீட்டு பின்புறத்துல கூத்தடிப்பேன். எங்கனாலும் நான் வந்து என்னனாலும் பண்ணுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ கூப்பிட்டுட்டு எங்கனாலும் வருவேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இல்லாத உரிமை வேற யாருக்குமே இல்லடா!" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறாங்க. "ஏன்பா இப்படி இருக்கீங்க? நம்ம வீட்ல சோழனோட ஒய்ஃப் இருக்காங்க தெரியும்ல" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "யா என் மருமக இருந்தா, அவ இருக்கும்போதா நான் தண்ணி அடிச்சிட்டு இருந்தேன் ஆளுங்கள கூட்டிட்டு வந்து. யாருமே இல்ல. நீங்க கொடைக்கானலுக்கு போயிட்டு இவ்வளோ சீக்கிரம் வருவீங்கன்னு நான் என்ன கனவாடா கண்டேன்?" அப்படின்ற மாதிரி அவர் வேற சொல்ல, அதுக்கப்புறமா சோழனுக்கு கோவம் வருது. "இவர்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லடா" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அடிக்கிறதுக்கு போறாரு. பட் இருந்தாலும் நம்ம பாண்டி இந்த இடத்துலயும் நடேசன் பண்ணது தப்பா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா தான் பேசினாரு. அதே மாதிரி நம்ம சேரனாவது ரொம்ப சைல்டிஷ்டா பிஹேவ் பண்ணுவாரு. ஆனா, நம்ம பாண்டி வந்துட்டு எந்த நேரத்தில என்ன பேசணும் அப்படிங்கிறத கரெக்ட்டா பேசி விட்டுருவாரு. அதுக்கப்புறமா நம்ம நிலா இருந்துட்டு, "ஏன் அங்கிள் இப்படி பண்றீங்க? நீங்க எப்பயுமே திருந்தவே மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அச்சச்சச்சோ! எல்லாருமே வந்து எனக்கு அட்வைஸ் பண்றாங்க. இப்ப நீயும் வந்து ஆரம்பிச்சுட்டியா? 3 நாளா நான் ஃப்ரீயா இருந்தேன். எந்த தொந்தரவும் இல்லாம ஜாலியா இருந்தேன். ஆனா, இப்ப இவைங்க எல்லாம் வந்துட்டு அத பண்ணாத, இத பண்ணாத, அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாதன்னு என்னைய போட்டு டார்ச்சர் பண்றானுங்க. அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடேசனப்பா சொல்லிட்டு, போங்கடா! இனிமே இந்த வீட்ல நிம்மதியே இருக்காது." அப்படின்னு சொல்லிட்டு வெளியில எந்திரிச்சு போயிர்றாரு. அவர் கிடக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் இருந்துட்டு, எல்லாருமே அவங்க கொடைக்கானலுக்கு போன ஃபோட்டோஸு அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் பாண்டி வந்துட்டு ரொம்பவே பொறுப்பா காலையிலேயே வந்துட்டு அவரோட ஏன்னா ஒரு 2, 3 நாளாவே வந்துட்டு வண்டி எல்லாம் சர்வீஸ்க்கு வந்திருக்கும். அது போக வானதி கடை ஆரம்பிச்ச அன்னைக்கே வந்து ஊருக்கு கிளம்புனதுனால, வேகமா வெள்ளன வந்துட்டு வீட்ட விட்டு வேகமாவே கிளம்புறாங்க. அப்போ சேரன் வந்துட்டு, "என்னடா பாண்டி நான் டீ போட்டு வச்சிருக்கிறேன். டீ கூட குடிக்காம எங்க கிளம்புற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லண்ணே அப்படியே போய் கடைய போய் பார்த்துட்டு, கண்ணா வண்டியில வண்டி சர்வீஸ்க்கு நெறைய வந்திருக்குன்னு சொல்லிட்டு, கண்ணன் ஃபோன் போட்டானே, அப்படியே அதில 2, 3 வண்டிய பார்த்து குடுத்துட்டு, இந்த வானதி வேற கடைய திறப்பா. கடை திறந்த அன்னைக்கே நம்ம வந்து ஊருக்கு போயிட்டோம். வந்ததுமே வந்து அவ என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. எதுக்கும் அவளோட கடைய போய் ஒரு எட்டு பார்க்கணும்லண்ணே, அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, "டேய் என்னடா ரொம்ப பொறுப்பா பேசுற, பரவாயில்லையே" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு, "ஆமாடா என்ன பண்றது? அவ கடைய அவள நம்பி ஆரம்பிச்சிருக்கிறாரோ இல்லையோ, அவ என்னைய நம்பி ஆரம்பிச்சிருக்கிறான்னு நான் நெனைக்கிறேன். படிச்சது என்னமோ அவ தான். ஆனா எப்ப பார்த்தாலும் கடையில வந்து இரு எனக்கு பயமா இருக்கு, கடைக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறா. இருந்தாலும் ஒரு எட்டு போய் நம்ம பார்த்துட்டு வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி, "சரிண்ணே நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிர்றாங்க. அப்போ சோழன் இருந்துட்டு, "பரவால்ல இப்பயே வானதிக்கு அவ்வளோ பயப்படுறான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நிலா இருந்துட்டு, "வானதிக்கு பயப்படலாம் செய்யல. அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி நினைக்கிறாங்க. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லி நம்ம நிலா சொல்றாங்க. அதுக்கப்புறமா அதானே பொண்டாட்டிகளுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பயந்து தானே ஆகணும். இந்த இப்போ சப்போர்ட்டா இருக்கிறது பின்னாடி பயந்த மாரி தெரியத்தான் செய்யும். அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சோழன் இருந்துட்டு, "சரிண்ணே நானும் அப்படியே கிளம்புறேன். போய் வண்டிய செட்ல விட்டுட்டு அப்படியே ஓனர பார்த்து பேசிட்டு, திருப்பி ஏதாவது சவாரி வந்துச்சுன்னா போணுண்ணே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நிலா இருந்துட்டு, "ஏன் ஏன்னு சோழன் இன்னைக்கே நீங்க கிளம்பணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஏன் நிலா என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல நீங்க அவ்வளோ தூரம் கார் ஓட்டிட்டு வந்திருக்கீங்க. மறுபடியும் ஏதாவது சவாரி வந்தா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, சரி ரெஸ்ட் எடுக்கட்டுமா? அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நம்ம சோழன் வேற, உங்களுக்கு டயர்டா இருந்தா ரெஸ்ட் எடுங்க. இல்லைன்னா வேண்டாம். நான் அதத்தான் சொல்ல வந்தேன்" அப்படின்னு சொல்லவுமே பல்லவன் வந்துட்டு, "நீங்க வேற அண்ணி, ஏற்கனவே அண்ணன் உருப்படியா வேலைக்கு போகாது. இதுல நீங்க வேற ரெஸ்ட் எடுங்கன்னு வேற சொல்ட்டீங்களா? இனி பாருங்க போய் கார செட்ல விட்டுட்டு ஓனர் அண்ணன்ட்ட பேசிட்டு, நேரா வந்து ரெஸ்ட் எடுத்துரும் பாருங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "டேய் அப்படிலாம் இல்லடா, போய் ஓனர பார்த்து பேசணும்டா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் இருந்துட்டு அப்படியே கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறமா நிலாவும், "ஆமாண்ணே நானும் ஆஃபீஸ்க்கு போறேன். 3 நாளா நான் எந்த வேலையும் பார்க்கவும் இல்ல. ப்ரெசென்ட் பண்ண வேண்டியது, அப்புறம் ப்ராஜெக்ட் எல்லாம் அப்படியே இருக்குது. நான் போய் அ ஃபோன்ல தான் எல்லாத்தையும் பேசிக்கிட்டேன். நான் போய் அப்படியே பார்த்துட்டு இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போகணும்னே" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே சோழன் கிட்ட, "சரி சோழன் என்னைய ஆஃபீஸ் வரைக்கும் இறக்கி விட்டுறீங்களா? நானும் அப்படியே உங்க கூட வந்துருவேன்ல" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சரி ஓகே நான் வெயிட் பண்றேன். கிளம்பி வா" அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ
நம்ம நிலாவும் கிளம்பிட்டு, நம்ம சோழன் கூடவே வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு போயிர்றாங்க. வீட்ல பல்லவனும், சேரனனும் மட்டும் இருக்கிறாங்க. சேரனனும் சமைச்செல்லாம் வச்சுட்டு, "டேய் பல்லவா, அண்ணன் எல்லாத்தையுமே சமைச்சு வச்சுட்டேன்டா. நீ போட்டு சாப்பிடு சரியா? அப்புறம் அவங்கலாம் வெளியில போனவங்கலாம் எப்போ அவங்களுக்கு பசிக்குதோ அவங்க வந்து அந்நேரம் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீ எல்லாரையும் எதிர்பார்த்து உட்காந்து சாப்பிடுவோம். அவங்கள வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுக்குறோம் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காத சரியா? நீ உனக்கு பசிச்சுச்சுன்னா வச்சு சாப்பிட்டுக்கோ. அதேமாரி இந்தா காசு வச்சுக்கோ. காசு வச்சிருக்கியா? அப்படின்ட்டு கேட்குறாங்க. அண்ணனே என்ட்ட இருக்குண்ணே. வீட்ல இருக்கிற எனக்கு எதுக்குண்ணே காசு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஏன்டா வீட்ல இருந்தா எதுவும் வாங்கி சாப்பிட மாட்டியா? வெளியில ஏதாவது வாங்கி சாப்பிடணும்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னா என்ன பண்ணுவ? அதனால பிடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்குள்ள காச வச்சு விடுறாரு. அதுக்கப்புறமா சரி அ நானும் சைட்டுக்கு போகணும். 2, 3 நாளா என்ன வேலை நடக்கு, என்ன அதுன்னு நான் ஒண்ணும் கவனிக்கல. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு அனீஸ் பாய் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டேன். அப்படியே பார்த்துட்டு அண்ணன் வாரேன் சரியா? மதியம் சாப்பிடுறதுக்கு எல்லாருமே வர்றதுக்கு வரைக்கும் நீ வெயிட் பண்ண வேண்டாம். உனக்கு பசிச்சுச்சுன்னா நீ போட்டு சாப்ட்டுரு. அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சேரனும் அப்படியே கிளம்பி போயிருவாங்க. வீட்ல பல்லவன் மட்டும் தான் இருப்பாரு. அப்போ இந்த நடேசன் வந்துட்டு மறுபடியும் கட்டில்ல உட்காந்துட்டு ஓவரா பாட்டு பாடுறது, செய்றது அந்த மாதிரி பண்ணும்போது, அ நம்ம பல்லவனுக்கு வந்துட்டு பயங்கரமா கோவம் வரும். ஏன்னா, அந்த வீட்ல அவங்க வந்தப்ப கொடைக்கானலுக்கு போயிட்டு காலையில வரம்போது பார்த்தீங்கன்னா, அவ்ளோ கண்றாவியா வச்சிருந்தார்ல. இவரு இப்படித்தான் பண்ணியிருப்பாரோ! இந்த வீட்ல நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். யாருக்குமே கேட்கறதுக்கு எந்த உரிமையும் இல்லன்னு சொல்லிட்டு, அண்ணியவே இப்படி சொல்றாரே! அப்படித்தான் எல்லாரையும் சொல்லியிருப்பாரோ! அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பல்லவனுக்கு பயங்கரமா கோவம் வருது. உடனே இவர இப்படி விடவே கூடாதே! இனிமே வீட்டுக்கு யாரையும் கூட்டிட்டு வந்து இவர தண்ணி அடிக்கவே கூடாது. நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் வேகமா நம்ம பல்லவன் இருந்துகிட்டு எதுக்கு தேவையில்லாம நீங்க கண்டவங்களலாம் கூட்டிட்டு வந்து வீட்ல உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறீங்க? இதனால எவ்வளோ பெரிய பிரச்சனை. அண்ணிய கேட்குறீங்க, "என்ன உனக்கு என்ன உரிமை இருக்குது நீ கேட்கறதுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க தான் இந்த வீட உங்களுக்கு எடுத்து மாத்தி குடுத்ததே எனக்கு தெரியும்ல. இந்த வீட்ட சீல் வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க உசுர பணய வச்சு, கயறு போட்டு என்னென்னமோ ஏறி செஞ்சு, அந்த உயில கண்டுபிடிச்சு, அந்த வீட்ட மீட்டெடுத்து குடுத்துருக்காங்க. தெரியும்ல? அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "டேய்! இப்ப எனக்கு நீ உன்கிட்ட விளக்கம் கேட்டேனா நானு? தேவையில்லாம எதுவும் என்கிட்ட பேசிட்டு இருக்காத என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு நடேசனப்பா சொல்ல, "நீங்க யார் சொல்றத தான் கேட்பீங்க? எல்லாம் என் வீடு, என் வீடுன்னு இருக்கிறீங்க. இந்த வீட்ட சாகும்போது வீட்டையும் தலையில தூக்கி வச்சு கொண்டு போக போறீங்களா? இல்ல, இல்ல. அந்த வீட்ட உங்களுக்கு சொந்தமாக்குனதே அண்ணி தான். ஆனா, அவங்களையே உங்கள கேட்கறதுக்கு எந்த உரிமையும் இல்லன்னு சொல்லி சொல்றீங்க. அப்போ உங்களுக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்ல அப்படின்ற ஒரு தைரியம் தானே? யார் மேலயும் உங்களுக்கு பயம் இல்லன்றது தானே?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "டேய்! நேத்து பிறந்த பொடி பையன் நீ, உனக்கு நான் பயப்படணுமாடா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசனப்பா சொல்றாங்க. "நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நீங்க உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. எத்தன நாளைக்கு இப்படிலாம் பண்றீங்கன்னு நானும் பார்க்கத்தானே போறேன்." அப்படின்ற மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, அப்பதான் நம்ம பல்லவன் வந்துட்டு, இதுக்கு மேல இந்த ஆள்கிட்ட நம்ம பேசவே முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ரூம்குள்ள போய் கதவ பூட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறமா, சரி இந்த ஆளு ஏன் இப்படி இருக்கிறாரு? இந்த ஆளு மட்டும் இல்லைன்னா, நம்ம 4 பேரும் ரொம்ப ஜாலியா இருந்திருப்போம்ல. இப்ப அண்ணியும் வந்திருக்கிறாங்க. அதே மாரி மத்த அண்ணி சேரனனுக்கு சந்தாவும் வந்துருவாங்க. பாண்டியனனுக்கு வானதி வந்துருவாங்க. இப்படி எல்லா அண்ணியும் இருப்பாங்க. நம்மளும் இருப்போம். சந்தோஷமா இருக்கலாம். ஆனா, இந்த ஆளு சந்தோஷமா இருக்க விட மாட்டார்ல, அப்படின்ற மாதிரி இந்த பல்லவன் நெனச்சுக்கிட்டே இருக்க, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய பெட்டி ஒண்ணு இருக்குது. அத வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு இது என்ன பாக்ஸு? இது என்ன பாக்ஸா இருக்கும்? இவ்வளோ நாளா இது நம்ம கண்ல தெரியவே இல்லையே! அப்டின்ற மாதிரி. ஏன்னா வீட்ல இருக்கிறார்ல, எதையாவது நோண்டிட்டே இருக்கணும்ல. அதனால பழைய அந்த பாக்ஸு இது எல்லாத்தையுமே எடுத்து வந்து பார்க்குறாரு. அப்பதான் பல்லவன் தனியா இருக்கும்போது, அவங்க அம்மாவ பத்தின நெனப்பு வருது. அம்மாவோட ஃபோட்டோவ தேடுவோம். அம்மாவோட ஃபோட்டோ இதில தானே சேரன்ன வச்சிருந்துச்சு அப்டின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு பாக்ஸா எடுத்து அப்படியே ஒண்ணொன்னா தேட ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அதாவது சேரனனோட அம்மா அவங்க யூஸ் பண்ண சாரீஸ்லாம் இருக்கும். ஒருவேளை இது சேரன் அவங்க அம்மா யூஸ் பண்ண சேலையா இருக்குமோ? அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்த்துட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பெட்டியில வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அதில நம்ம சேரண்ணா, அப்புறம் பாண்டி, அ நம்ம சோழன் அவங்க வந்து சின்ன சின்ன பிள்ளைகளா இருக்கிறது மாதிரியும், அது அவங்க அம்மா கைப்பிடிச்சு நிக்கிறது மாதிரியும் இப்படிலாம் பார்க்குறாங்க. அப்ப எல்லாருமே எப்படி ஜாலியா இருக்காங்கல்ல. இவங்க கூட நான் பிறக்காம போயிட்டேன் அப்படின்ற மாதிரி நெனச்சுக்கிட்டேன்னு, சரி இதத்தான் அண்ணி அப்பயே நெனச்சு பார்க்காத, தேவையில்லாம எத பத்தியும் ஃபீல் பண்ணாதன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களோட ஃபோட்டோ ஒண்ணு கெடைக்குது. அதாவது நம்ம
பல்லவன் வந்து அவங்க அம்மா கூட எடுத்த ஃபோட்டோ இருந்துச்சுல்ல, அந்த ஃபோட்டோ வந்து இருக்குது. அந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு, "ஏம்மா என்னைய விட்டு போன? இப்போ அந்த சின்ன ஃபோட்டோல இருக்கிற மாதிரி, நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது நீ விட்டுட்டு போன. சரி, உயிருக்கு பயந்துட்டு விட்டுட்டு போனன்னு சொல்லலாம். ஆனா, இப்போ நான் பெரிய பையனா ஆயிட்டேன்ல, இப்பயும் ஏம்மா என்னைய நம்பாம நீ விட்டுட்டு போயிருக்கிற என்னைய? இப்ப எதுக்கு என்னைய விட்டுட்டு போன?" அப்படின்ற மாதிரி அந்த ஃபோட்டோவ பார்த்து பேசிட்டே இருக்கிறாங்க. அப்பதான் வந்துட்டு பல்லவன் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, இதுக்கு முன்னாடி நம்மகிட்ட சொல்லாம போனதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆனா, இப்போ இப்படி சொல்லாம போனதுக்கு என்ன காரணமா இருக்கும்? இப்ப எல்லாருமே பெரிய பசங்க தான். இந்த வயசான இந்த ஆளுக்கு பயந்துகிட்டு அம்மா இப்படி எதுவும் சொல்லாம போயிருப்பாங்க. கண்டிப்பா அது இருக்காது. வேற ஏதாவது காரணமா இருக்குமோ? அப்படின்ற மாதிரி இவங்க வந்து நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் வந்து பல்லவனுக்கு வந்துட்டு ஒரு டைரி ஒண்ணு கிடைக்குது. அதாவது 2000ன்னு போட்டு எழுதுன ஒரு டைரி கிடைக்குது. 25 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி ஒரு டைரி வந்து அவருக்கு வந்து கிடைக்குது. உடனே என்ன இந்த 2000த்துல எழுதின டைரி ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா எடுத்து நம்ம பல்லவன் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் பேஜ்ல வந்துட்டு அவங்க வந்து வரவு செலவு கணக்கு எழுதுறதுக்கு, அந்த மாதிரிலாம் எழுதி வச்சிருப்பாங்க போல இருக்குது. அப்போ அந்த காலத்துல எழுதுற அந்த மாதிரியான எழுத்துக்கள் வந்து எழுதியிருக்கிறாங்க. தமிழ் தான். அது வந்து வ துணை எழுத்து போடுறது அந்த மாரிலாம் எழுதியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அதுல வரவு செலவு கணக்கு எழுதுறதுக்கு தான் இந்த டைரிய யூஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. அப்படின்ற மாதிரி நம்ம பல்லவன் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைரியில பின்னாடி அடுத்தடுத்த பக்கம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம சேரன் அண்ணனோட அம்மா வந்து எல்லா டீட்டெயிலுமே வந்து எழுதி வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து என்ன பழக்கம்னா, டைரி எழுதுற பழக்கத்துல அன்னன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எழுதுவாங்க. அதாவது நடேசன் அப்பா வந்துட்டு லாரிக்கு போறதுனால, ரொம்ப நாள் கழிச்சு 1 மாசம், 1 1/2 மாசம் கழிச்சு தான் வருவாங்க. அப்போ ஃபோன் இல்ல. அப்போ பேச வேண்டியது எல்லாத்தையுமே அந்த டைரியா எழுதி வச்சு, அப்படிதான் பேசி அவங்க மனச ஆறுதல் படுத்திக்கிருவாங்க. அப்படிங்கிற மாரி தான் அந்த டைரியில ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து ரீட் பண்ணும்போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டயத்துல தான் பல்லவன பத்தின டீட்டெயில்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம தொடர்ந்து பார்ப்போம் என்ன நடக்குது.